Hi, welcome you to this channel Syntax Plus. English model sentences இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா வார்த்தைகளுமே கன்ஜங்ஷன். வெதர், இன் ஆர்டர் டு, அன்டில், அன்லெஸ், இன்ஸ்பைட் ஆஃப், ஆன் பிஹாஃப் ஆஃப். இது எல்லாமே இங்கிலீஷில் லாங் சென்டென்சஸ் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி லாங் சென்டென்சஸ் பேசுகிறதுக்கு யூஸ் ஆகும். மேக்ஸிமம் எழுதுறதுக்கு தான் யூஸ் ஆகும். இந்த கன்ஜங்ஷன்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி மாடல் சென்டென்சஸ், அதாவது லாங் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஐ ஆம் அனேபிள் டு அட்டெண்ட் தி கிளாஸ். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். லீவ் லெட்டர். ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், நான் காய்ச்சலால் அவதிப்பட்டு கொண்டிருப்பதால், அந்த இருப்பதால் அப்படிங்கிறத ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஐ ஆம் அனேபிள் டு அட்டெண்ட் தி கிளாஸ், என்னால் கிளாஸுக்கு வர முடியவில்லை, அட்டன் பண்ண முடியவில்லை. அதே மாதிரி ஆஸ் ஐ ஆம் கோயிங் டு மை நேட்டிவ் பிளேஸ், நான் நேட்டிவ் பிளேஸுக்கு போவதால், ஆஸ் ஐ ஆம் கோயிங் டு மை நேட்டிவ் பிளேஸ், ஐ வில் நாட் பி ப்ரெசன்ட் ஃபார் தி மீட்டிங், நான் மீட்டிங்கில் இருக்க மாட்டேன். ஐ வில் நாட் பி ப்ரெசன்ட், ஐ வில் நாட் கம் அப்படின்னா நான் மீட்டிங்க்கு வரமாட்டேன். ஐ வில் நாட் பி ப்ரெசன்ட் ஃபார் தி மீட்டிங், மீட்டிங்கில் நான் இருக்க மாட்டேன், மீட்டிங்கிற்கு வருகை புரிய மாட்டேன். ஆஸ் வி ஆர் ஹேவிங் மோர் ஒர்க் டு கம்ப்ளீட் வித்தின் திஸ் வீக், இந்த வாரத்துக்குள்ளே நிறைய வேலைகள் முடிக்க இருப்பதால், ஆஸ் வி ஆர் ஹேவிங் மோர் ஒர்க், ஒர்க்ஸ்ன்னு டைப் ஆகிருக்கு, ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது, ஒர்க். வித்தின் திஸ் வீக், இந்த வாரத்திற்குள் முடிக்க வேண்டியிருப்பதால், we are unable to accept new work, நாங்கள் புது வேலைகளை அக்செப்ட் பண்ண முடியாது, எங்களால் முடியாது. ஆஸ் யூஸ் பண்ணி லாங் சென்டென்சஸ் பார்த்தோம். இப்போ வெதர், வெதர் ஸ்பெல்லிங் பார்த்து வச்சுக்கோங்க. ஐ டு நாட் நோ வெதர் ஹீ இஸ் கம்மிங் ஆர் நாட், அவர் வருவாரா வரலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஐ டு நாட் நோ வெதர் ஹீ இஸ் கம்மிங் ஆர் நாட் பிகாஸ், ஏனென்றால் இது ஒரு கன்ஜங்ஷன். ஏனென்றால் he did not arrive yet from his hometown, அவர் இன்னும் அவருடைய சொந்த ஊரிலிருந்து வரவில்லை. I do not know whether he is coming or not because he did not arrive yet from his hometown. I am not sure about the weather, இந்த weather spelling பாருங்கள், இது காலநிலை, WEATHER. I am not sure about the weather as the clouds look darker and, இந்த and அப்படிங்கிறது ஒரு கன்ஜங்ஷன். அண்ட் இட் மே ரெயின் அட் எனி டைம், எனக்கு இந்த காலநிலை, இந்த வெதரை பற்றி எனக்கு தெரியல, இதை உறுதியாக சொல்ல முடியல, க்ளவுட்ஸ் எல்லாம் டார்க்காக இருக்கிறதுனால. இட் மே ரெயின் அட் எனி டைம், எப்போ வேணாலும் மழை வரலாம். டஸ் இட் சீம் குட், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா, டஸ் இட் சீம் குட். ஆர் டூ வி நீட் டு சேஞ்ச் தட், ஆர் அப்படின்னா அல்லது, இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா, அல்லது டு வி நீட் டு சேஞ்ச் தட், நம்ம மாற்றணுமா அதை. வாட் எவர் த சிச்சுவேஷன்ஸ் மேபி, என்ன வேணும்னாலும் இருக்கலாம், எந்த சிச்சுவேஷன் வேணும்னாலும் இருக்கலாம். வாட் எவர் த சிச்சுவேஷன் மேபி, ஐ வாண்ட் மை ஒர்க் கம்ப்ளீட்டட், எனக்கு என்னுடைய வேலை முடித்தாக வேண்டும், முடிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஐ வாண்ட் மை ஒர்க் கம்ப்ளீட்டட் பிகாஸ், ஏனென்றால், ஐ மஸ்ட் சப்மிட் த ரிப்போர்ட்ஸ் டு மை ஹையர் அத்தாரிட்டிஸ், நான் அந்த ரிப்போர்ட்ஸை என்னுடைய ஹையர் அத்தாரிட்டிஸ்ட்டை சப்மிட் பண்ணணும். ஸோ சிச்சுவேஷன்ஸ் எது வேணுமானாலும் இருக்கலாம். வாட் எவர் த சிச்சுவேஷன்ஸ் மே பி, ஐ வாண்ட் மை ஒர்க் கம்ப்ளீட்டட் பிகாஸ் ஐ மஸ்ட் சப்மிட் த ரிப்போர்ட்ஸ் டு மை ஹையர் அத்தாரிட்டிஸ். இஃப் யூ ப்ராக்டிஸ் வெல், நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ஸ்பீக், உங்களால் பேச முடியும். அதர்வைஸ், இல்லை என்றால், இட் வில் டேக் மோர் டைம் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் வாட் எவர் யூ திங்க். ஸோ என்ன நினைக்கிறீங்களோ அதை பேசுகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இஃப் யூ ப்ராக்டிஸ் வெல், யூ கேன் ஸ்பீக். Otherwise, it will take more time to speak in English, whatever you think. Unless the permission is given to access the server. சர்வரை அக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கவில்லை என்றால், unless the permission is given to access the server, we cannot go inside. நம்மளால் உள்ளே போக முடியாது. As the place is restricted for the public entry. பப்ளிக் என்ட்ரி உள்ள ரெஸ்ட்ரிக்ட் செய்யப்பட்டுள்ளது, பப்ளிக் உள்ளே போக முடியாது. அன்லெஸ் த பெர்மிஷன் இஸ் கிவன் டு அக்சஸ் த சர்வர், பெர்மிஷன் கொடுத்தால் அன்றி நம்மளால் உள்ளே போக முடியாது. Though we have done our work,
இன் டைம். நாம் வேலையை சரியான நேரத்தில் முடித்திருந்தாலும் there are some others left incomplete because those are kept in the hidden folder. சில வேலைகள் முடிக்கப்படாமல் இருக்கின்றன, ஏனென்றால் அவை ஹிடன் ஃபோல்டரில் இருக்கின்றன. though we have done our work in time, there are some others. இந்த some others அப்படிங்கிறது வேலைகளை குறிக்குது. there are some others left incomplete because those are kept in the hidden folder. On behalf of our principal, on behalf of our principal, principalin இடத்திலிருந்து I attended the meeting, நான் மீட்டிங் அட்டன் பண்ணேன், and submitted the ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணேன் according to the auditor's conditions. ஆடிட்டரின் நிபந்தனைகளுக்காக நான் பிரின்சிபால் இடத்துலேருந்து மீட்டிங் அட்டன் பண்ணி ரெக்கார்ட்ஸை சப்மிட் பண்ணேன். இந்த மாடல் சென்டென்சஸ் மாதிரியே இங்கே கொடுத்துருக்கிற கன்ஜங்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணி லாங் சென்டென்சஸ் சொல்லி பார்க்கலாம், இல்லை எழுதி பார்க்கலாம். அப்படி எழுதி பார்க்குறப்ப இந்த கன்ஜங்ஷன்ஸ் யூசேஜ் கண்டிப்பாக மறக்காது, ஃபெமிலியர் ஆயிரும். ஸோ உங்களால் லாங் சென்டென்சஸ் எழுத முடியும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.